ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டில் செய்யலாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரைஸ்க்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு 150 கிராம் சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 3த்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் துளசி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் வச்சு அதில் கரெக்டாக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரெக்டாக ஒரு 8 நிமிஷம், ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விடாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ஆயில் சேர்க்காதீங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அது கூட நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு பீன்ஸ், 1 கப் அளவுக்கு கோஸ், 1 கப் அளவுக்கு கேரட், கூடவே 1 கப் அளவுக்கு கேப்சிகம், அதாவது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறி எல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வெந்தால் போதும். அப்போ தான் அந்த ரைஸோடு நல்லா அந்த க்ரன்ச்சி நல்லா ஒரு கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம அதுக்கு பேர் தான் ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வைக்கலாம் வேணாம், ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. தண்ணி நல்லா வற்றினத்தில் ஒரு 80% அந்த காய்கறி வெந்துடும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெந்ததுக்கப்புறம் பார்க்குறேன், நல்லா ஒரு 80% நல்லா காய்கறி வந்திருக்கு. இப்போது அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட நம்ம வச்சுருந்த சிக்கனையும், ஃப்ரை பண்ண சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை நல்லா கொத்தி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம எண்ணெய் சேர்த்ததால் கொஞ்சம் கூட குலையில் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போது நம்ம வச்சுருந்த ரைஸ் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ரைஸ் உடையாத அளவுக்கு நல்லா ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கிறதால ஒரு பைட்ஸ்லேயும் சிக்கன் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.